எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ஃபெடரலிசம் பாதிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஈவன் அறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்குமே சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அது வந்து ஃபெடரலிசம் என்றைக்குமே அஃபெக்ட் ஆகும்னு சொன்னதே கிடையாது. ஆனால் புது கான்செப்டாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தால் ஃபெடரலிசம் வந்து இது பாதிக்கும், டெமோக்ரஸி வந்து இது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமே. எதை கம்பேர் பண்ணும்போது பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் தானதுக்கப்புறம் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் டைரக்டாக மக்களை ஃபேஸ் பண்ணுற கவர்மெண்ட்டு. இது ரீஜனல் பார்ட்டிஸுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரீஜனல் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்குது. அவங்க வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க, 234 தொகுதிக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க, அப்புறம் எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆனால் ரீஜனல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் கூட ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது 5 வருஷம் டைமில் 2 வாட்டி எலெக்ஷன் வந்தால் 2 வாட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளை ஆகும். இதை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால ஃபெடரலிசம் பாதிக்கும்னு. ஃபெடரலிசம் எப்போ பாதிக்கணும், கரெக்டாக ரூல் பண்ண வேண்டிய டைமில் எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான பாலிசி கொண்டு வரலனா தான் மக்களுக்கு பாதிக்குமே தவிர, இது வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிறது எந்த விதத்துலையும் வந்து ஏற்கப்படாத ஒரு வாதம். பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கான தேவையான ரெப்ரசன்டேஷன் இருக்கா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2019 இருந்தது, 2014 இருந்தது. அவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட். இப்போ 2024 பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இன்னைக்கு பவரில் இருக்கிறதுக்கு காரணமே டிடிபியுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திருப்பியும் விவாத பொருளாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருந்தோம். இப்போ அது வந்து கேபினெட்லேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. பல தலைவர்கள் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? டெஃபினட்டாக நவநீத் பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகப்பட்டது பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை விட நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின உடனே, தட் இஸ் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச உடனேயே நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது 26 ஜனவரி 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எஃபெக்டிவ் ஆகுது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 324 பார்ட் 15 எலெக்ஷன்ஸ் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க நவநீத். என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சூப்பரிண்டன்ஸ், டைரக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 வார்த்தைகள். சூப்பரிண்டன்ஸ் அதாவது மேற்பார்வை, 2வது டைரக்ஷன், அப்புறம் கண்ட்ரோல். 3மே வந்து எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் வந்து வெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக the superintendence, direction and control of the preparation of the electoral rolls for the conduct of all election to parliament and to the legislative of every state and election to the office of the president, vice president held under this constitution shall be vested in a commission referred to in this constitution as the election commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற பவர் ஆகப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லும் பொழுது முக்கியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த எலெக்ஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுங்கிறது தான் பார்க்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வார்டு கவுன்சிலரு இது ஏன் இல்லை ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேள்வியாக வந்திருக்கும். ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த எலெக்ஷனை பற்றி குறிப்பிடுறாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றாங்க. அப்போ என்னென்ன எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரியுமா வேணாமா மக்களுக்கு? ஸோ அதனால் ஆர்டிகல் 324 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் குறிப்பிட்டிருக்கிறது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், 2வது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், 3வது பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், 4வது பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இதில் கவர் ஆயிருக்கு. ஸோ பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் ஆர்டிகல் 324 கவர் ஆயிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் கவர்மெண்ட்னு சொல்லும் பொழுது பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், 2 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், 3வது வந்து அர்பன் லோக்கல் பாடிஸு, லோக்கல் அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாருமே 3வது லெவல் ஆஃப் கவர்மெண்ட். அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆகப்பட்டது எப்போ இருந்து தொடங்கப்பட்டதுன்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்தாங்க நவநீத். அதுபடி தான் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கவே மாட்டேங்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும் பொழுது அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்து ரொம்ப நாள் நடக்காமல் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் நடக்கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமே. எதை கம்பேர் பண்ணும்போது பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் தானதுக்கப்புறம் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் டைரெக்டாக மக்களை ஃபேஸ் பண்ணுற கவர்மெண்ட்டு. வார்டு மெம்பர்ஸு, முனிசிபாலிட்டி, இந்த கவுன்சிலரு, இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் கவர் ஆகலை. இப்போ கவர் பண்ணுறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்னென்னா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷனும் தான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இது மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிறத யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். 79th ரிப்போர்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுறாங்க. என்ன அனலைஸ் பண்ணுறாங்கன்னா feasibility ஆஃப் கண்டக்டிங் simultaneous எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து 2015 சப்மிட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷனில் வந்து 2014 ஜெயிச்சதுல இருந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கார். இப்போ எதுக்காக அதை கொண்டு வரணும்னு உறுதியாக இருக்காருன்னா அவரோட அட்வான்டேஜுக்காக. ஏன் அந்த அட்வான்டேஜ்னா பாரதிய ஜனதா பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவருடைய எலெக்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் குஜராத் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்தாலும் சரி, மணிப்பூரில் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, இல்லை ராஜஸ்தான் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, நரேந்திர மோடியே களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு. பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து ஒரே டைமில் அசம்பிளி எலெக்ஷன்ஸையும் லோக்சபா எலெக்ஷனையும் நடத்தினா அவரோட எஃபர்ட் வந்து 2 எலெக்ஷனும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரே டைமில் வந்து எலெக்ஷன்ஸை வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கான ஒரு மாடலாகவும் யோசிக்கிறாரு அவரோட பர்ஸ்பெக்டிவில். அது நீங்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கூட வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனி கவர்மெண்ட் ஃபார் த டே அவங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பவரை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன வியூகங்களை வகுக்கணுமோ அதை வகுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வியூகம் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து இது அட்வான்டேஜாக இருக்கும். யாருக்கு? பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு. ஆக்சுவலாக இதே அட்வான்டேஜ் காங்கிரஸ்க்கும் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னென்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இப்போ பில் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய அந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் ஆகப்பட்டது பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலையும். அதில் பார்த்தீங்கன்னா கமிட்டியில் மெம்பர்ஸ் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர், 2வது அர்ஜுன் ராம் மேக்வால் யூனியன் லா மினிஸ்டரு, அப்புறம் அதிர் ரஞ்சன் சௌத்ரி பார்லிமெண்டரி லீடர் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், த லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் அப்போசிஷன் இன் லோக்சபா, அப்புறம் குலாம் நபி ஆசாத் ஃபார்மர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் ராஜ்யசபா, அப்புறம் என்கே சிங் சேர்மன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன், டாக்டர் சுபாஷ் சி கஷ்யப் ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா, ஹரிஷ் சால்வே சீனியர் அட்வொகேட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், சஞ்சய் கொத்தாரி சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 18,000 பேஜ் இருக்கக்கூடிய சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்டை 14 மார்ச் 2024 அன்னைக்கு பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள்கிட்ட போய் சப்மிட் பண்ணாங்க. அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்திருந்தது. அந்த டைமில் நம்ம டீட்டெயிலாகவும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா 18,000 பேஜில் என்ன இருக்குன்றது தான் புரிஞ்சுக்கணும். 18,000 பேஜில் சொல்லியிருக்கிறது வெரி சிம்பிள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால என்னென்ன பயன் நாட்டுக்கு வரும், என்னென்ன மாதிரியான செயல்பாடு எடுக்கணும், ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட், நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுங்கிறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதே ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் ஃபெடரலிசம் இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகாது, ஃபெடரலிசம் எப்படி ப்ரொமோட் பண்ணும், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிறது தான் அந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இதை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால ஃபெடரலிசம் பாதிக்கும்னு. ஃபெடரலிசம் எப்போ பாதிக்கணும், கரெக்டாக ரூல் பண்ண வேண்டிய டைமில் எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான பாலிசி கொண்டு வரலனா தான் மக்களுக்கு பாதிக்குமே தவிர, இது வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிறது எந்த விதத்துலையும் வந்து ஏற்கப்படாத ஒரு வாதம். ஃபார் எக்ஸாம்பிள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. இந்த ஃபெடரலிசம் வேர்டு ஆகப்பட்டது அறிஞர் அண்ணா பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்தியாவுக்கே த பீகான் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் ஃபெடரலிசம் பற்றி ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து டிஎம்கே தொடங்கி 18 வருஷம் களத்தில் இருந்தார் மக்களோட. 18th இயர் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். he became சீஃப் மினிஸ்டர் in 1967. ஃபஸ்ட்டு ரீஜனல் பார்ட்டி இன் இந்தியா டு கெட் இன் டு த பவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதுவும் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஃபெடரலிசமை பற்றி தொடர்ச்சியாக பேசினது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். ஐ வுட் சே இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபெடரல் கான்செப்ட் இன் இந்தியா. அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே ஃபெடரலிசம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி பார்ட்டி. அறிஞர் அண்ணாவோட நண்பராக அடல் பிஹாரி வாஜ்பாயும் அங்கே இருக்கார், பாரதிய ஜனசங். அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் மாபெரும் தமிழ் கனவுல பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய மீட்டிங்ஸ் போய் கவனிப்பார். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து அண்ணாவோட மீட்டிங்ஸ் போய் கவனிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நட்பு வந்து அறிஞர் அண்ணா வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சது. அப்போ வந்து அறிஞர் அண்ணா என்றைக்குமே பேசினது வந்து ஃபெடரலிசம் பற்றி தான். அப்படி இருக்கும்பொழுது ஃபெடரலிசம் ஆஸ் அ கான்செப்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ஃபெடரலிசம் பாதிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஈவன் அறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்குமே சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ண சொல்லவே இல்லை. அது வந்து ஃபெடரலிசம் என்றைக்குமே அஃபெக்ட் ஆகும்னு சொன்னதே கிடையாது. ஆனால் புது கான்செப்டாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க இப்போது அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தால் ஃபெடரலிசம் வந்து இது பாதிக்கும், டெமோக்ரஸி வந்து இது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை நம்ம பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு ஏன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கண்டக்ட் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ண முடியுமா, இதுதான் 3 சட்ட கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுலேருந்து 1967 வரைக்கும் இந்தியாவிலேயே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் இருந்தது. பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனு, லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன். அப்போ பஞ்சாயத்தோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டோ கிடையாது. ஏன்னா 1992 தான் வந்தது. அப்போ 2 tier கவர்மெண்ட் தான் இருந்தது, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது 1967 ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அந்தந்த ரீஜனில் வரதுனாலையும், ஒரு சில கவர்னர்ஸ் வந்து கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணதுனாலையும் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், அதாவது எம்பி எலெக்ஷனும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சுது. அப்படி மிஸ்மேட்ச் ஆன உடனேயே சரி பண்ணுற எஃபர்ட்டை யாருமே எடுக்கலை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எலெக்ட் ஆனால் 5 வருடங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் இருக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தான் வராங்க, கவர்னர் கிட்ட போகிறாங்க, சீஃப் மினிஸ்டர் வராங்க, சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் ஆகிறாங்க. அப்போ 5-year டேர்ம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆர்டிக்கல் 172. ஆர்டிக்கல் 172ல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எவ்ரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் எவ்ரி ஸ்டேட் அன்லெஸ் சூனர் டிசால்வ்ட் ஷால் கண்டினியூ ஃபார் 5 years from the date appointed for its first meeting and no longer on the expiration of the said period of 5 years shall operate as a dissolution of the assembly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 172 படி 5 வருடங்கள் ஸ்டேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா 5 years அவங்களோட டென்யூர். இந்த டென்யூரை கட் ஷார்ட் பண்ண முடியுமானா, அவங்களாம் வந்து கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணா தவிர எலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரம் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ 5-year term. அப்படின்னும் பொழுது இந்த மிஸ்மேட்ச் வந்த உடனே எம்பி எலெக்ஷன் வேறு டேட்டு, எம்எல்ஏ எலெக்ஷன் வேறு டேட்டு. அப்போது காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் ஏறுது அப்படிங்கிறது தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாயிண்ட்டு. ஹை லெவல் கமிட்டியோடைய பாயிண்ட்டும் அதுதான், ஹெச்எல்சியோட பாயிண்ட்டும் அதுதான், காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து எலெக்ஷன் பாதி நேரம் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, எம்சிசி இருக்குது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்பொழுது மக்களுக்கான பல விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா பாதி நேரம் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பிஸியாக இருப்பாங்க. எதில்? எலெக்ஷனில். இது ரீஜனல் பார்ட்டிஸுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரீஜனல் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்குது, அவங்க வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க, 234 தொகுதிக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க, அப்புறம் எம்பி எலெக்ஷன்ஸுக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆனால் ரீஜனல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் கூட ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது
5 வருஷம் டைமில் 2 வாட்டி எலெக்ஷன் வந்தால் 2 வாட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்ளை ஆகும். ஐஏஎஸ் அதிகாரிகள், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போய்ட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது இருக்கும் பொழுது எலெக்ஷன் ப்ராசஸ்லேயே இருக்கிறதுனால மக்களுக்கு தேவையான ப்ராசஸை, மக்களுக்கு தேவையான பாலிசிஸை கொண்டு வர முடியாமல் போயிடுது. 2வது பிரச்சனை என்ன? கவர்னரோட பிரச்சனை. பாருங்க, சட்டசபையில் வந்து லா பாஸ் பண்ணுவாங்க, பில் பாஸ் பண்ணுவாங்க, ஆனால் கவர்னர் நிறுத்திடுவார். அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால செயல்பட முடியல 2 வாட்டி. அப்புறம் கவர்னரும் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து தடை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆஸ்பெக்டில் அது ஃபெடரலிசம் எஃபெக்ட் ஆகலாம். பில் பாஸ் பண்ணுறீங்க, கவர்னர் வந்து பாஸ் பண்ணாமல் வந்து நிலுவையில் வச்சிருக்காருன்னா அந்த ஆஸ்பெக்டில் ஃபெடரலிசம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து 2 வாட்டி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால தான் ஃபெடரலிசம் எஃபெக்ட் ஆகும். பிகாஸ் பீப்புளுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் பண்ண முடியாமல் போகிறது காரணம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இருக்கிறதுனால. அதனால் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகப்பட்டது ஒரு அட்வான்டேஜ் சுச்சுவேஷன் தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போது நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேபினெட் அப்ரூவ் பண்ணதுனாலேயே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது எந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எனேபிள் பண்ணுற மாதிரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னு சொன்னாக்க என்னென்ன பண்ணணும், அப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும்னா என்னென்ன பண்ணணும்னு 14th மார்ச் 2024 அன்னைக்கு கொடுத்த HLC கமிட்டி ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதில் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நவநீத். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட்டிங் அப் அண்ட் அப்பாயிண்டட் டேட். அந்த டேட்லேருந்து அப்கமிங் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு மார்க் த நியூ எலெக்ஷன் சைக்கிள். அந்த எலெக்ஷன் சைக்கிள் ஆக்கப்பட்டது 2029க்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த எலெக்ஷன் சைக்கிள். திஸ் வில் require extending the term of those state legislative assemblies which are due to expire before this date and prematurely dissolve others whose 5-year term extend beyond this date. அப்போ எந்த இயர் குறிப்பிட்டிருக்காங்க? ஒரு அப்பாயிண்டட் டேட் சொல்லுவாங்க. அந்த அப்பாயிண்டட் டேட்டு முன்னாடி வந்து ஸ்டேட் அசம்பிளியோட டேர்ம் முடிஞ்சால் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, ஒரு சமயம் அந்த அப்பாயிண்டட் டேட்டை தாண்டி ஒரு 3 வருஷம் இருந்தால் முன்கூட்டியே எலெக்ஷன் வச்சிடணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாயிண்டட் டேட் என்னன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு எந்த டேட் வந்து அப்பாயிண்டட் டேட்டாக கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அது பார்த்ததுக்கப்புறம் நியூ எலெக்ஷன் சைக்கிள் ஆகப்பட்டது 2029 சொல்லியிருக்காங்க. இப்போ 2029ன்றது நியூ எலெக்ஷன் சைக்கிள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் யூனிஃபார்ம் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க HLC ரிப்போர்ட்டில். அப்போ இமீடியட்டாக ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்க போகிறதில்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் 2026 திருப்பி வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, ADMK ஃபேஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா 2029 வரும்பொழுது எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 3 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 29 தாண்டி 2 வருஷம் இருக்குது. ஆனால் எலெக்ஷன் வந்து 2029 திருப்பி ஃபேஸ் பண்ணணும். அதே சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் ஆகப்பட்டது ஒரு சில ஸ்டேட்டில் வந்து 2029 முன்னாடியே சில ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் டேர்மு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, HLC கமிட்டி ரிப்போர்ட்டில் அந்த டேர்மை 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றாங்க. அப்படி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் திருத்தம் கொண்டு வரணும். அந்த திருத்தம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 அமெண்ட்மெண்ட் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். எத்தனை அமெண்ட்மெண்ட்டு? 18 அமெண்ட்மெண்ட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பண்ணணும். அப்புறம் அதில் முக்கியமாக ஆர்டிக்கல் 83 இதில் வந்து ஆர்டிக்கல் 83 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 83 அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணணும்னா, கன்சர்னிங் த டியூரேஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஆர்டிகல் 172 கன்சர்னிங் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இந்த ரெண்டுமே டியூரேஷனை வந்து ஆல்டர் பண்ணணும். ஏன்னா 2029 யூனிஃபார்ம் 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகணும்ன்ட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. 3வது, ஸ்டேட் ஆர் ரிக்வயர்ட் டு ராட்டிஃபை அமெண்ட்மெண்ட்ஸ் டு ஆர்டிகல் 324A டு அலோவ் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் இன் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபல் பாடிஸ். இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸும் வந்து சைமல்டேனியஸாக நடத்துறதுக்கான 18 அமெண்ட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்டேட்ஸ் கீழே தானே வந்து முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்தையும் இதோட அலைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஆர்டிகல் 325 அமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, டு என்பவர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார் கிரியேட்டிங் அ காமன் எலக்டோரல் ரோல் அண்ட் ஓட்டர் ஐடிஸ் with the help of state election commission.
ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் பஞ்சாயத்து எலெக்ஷனையும் லோக்கல் பாடி எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வழியாக என்ன ட்ரை பண்ணுறாங்க HLC வழியானா, டேட்டா இருக்கும்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா, அந்த டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து யூனிஃபார்மாக கொண்டு வரணும். இந்த எலெக்ஷன் சைக்கிள் ஆகப்பட்டது 2029 ஸ்டார்ட் ஆகும், அது வந்து 5 வருஷம் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இதில் இந்த வாதத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நிறைய. பாயிண்ட் நம்பர் 1 என்ன சேலஞ்சஸ்னால், இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வந்து 2029 நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா எலக்ட்ரல் ரூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களையும் வந்து 2029 வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணால் கூட ஒரு சமயம் கவர்னர் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நடுவில் வந்து கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மெஷினரி படி SR பொம்மாய் கேஸ் படி அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் அதுபடி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணால் அப்போ டேர்ம் சீக்கிரம் முடிஞ்சிடுமா? அப்போ டேர்ம் சீக்கிரம் முடிஞ்சால் கவர்னரே வந்து அந்த ஸ்டேட்டை வந்து பார்த்துப்பாரா, இல்லை எலெக்ஷன் திருப்பி கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டு இருக்குது. எலெக்ஷன் திருப்பி கண்டக்ட் பண்ணாலும் அந்த டேர்ம் வந்து 5 year தானே. லெட்ஸ் அஸ்யூம் வந்து 2வது வருஷம் கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணா, அப்போ மீதி இருக்கிற 3 வருஷம் தான் டேர்மா, இல்லை ப்ளஸ் 5 years கிடைக்குமா? ஒரு சமயம் செகண்ட் சுச்சுவேஷன், கவர்னர் வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டை வந்து 4வது வருஷம் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. எந்த கிரைட்டீரியாவில்? ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் SR பொம்மாயோட கண்டிஷன்ஸ் இருந்தா. ஏன்னா இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. SR பொம்மாயோட ஜட்மெண்ட்டு படி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 356 அப்போது அந்த ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணணும்னு சொன்னாக்க அந்த பவர்ஸை இன்வோக் பண்ணி 4th year வந்து கவர்மெண்ட்டை கலைச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது திருப்பி ஜெனரல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் 1 வருஷம் டேர்ம் தானா, இல்லை ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் 5 years வருமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருது. HLC ரிப்போர்ட்டில் அதுக்கான எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை. எந்த டிஸ்கஷன் இல்லை? டிஸ்மிஸ் பண்ணால் அடுத்த 3 வருஷம் தான், டிஸ்மிஸ் பண்ணி திருப்பி வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஜெனரல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி வந்தால் 3 வருஷம் தானா, இல்லை 5 வருஷம் தானா, இல்லை 1 வருஷம் 4வது வருஷம் டிஸ்மிஸ் பண்ணால் 1 வருஷம் தானா, இல்லை 5 வருஷம் வருமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பல கேள்விகளோட தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோக்சபா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்து அப்ரூவ் பண்ணோம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை. இந்த 18 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஹை லெவல் கமிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய 18 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரணும்னா 2/3 ஆஃப் லோக்சபா, 2/3 ஆஃப் ராஜ்யசபா, 50% ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி வந்து ராட்டிஃபை பண்ணணும். இந்த 50% ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி ஏன் ராட்டிஃபை பண்ணணும்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எலக்ட்ரல் ரூல்ஸை கொடுக்கணும்னு சொன்னாக்க அந்த பவர் இப்போ கிடையாது. அந்த பவரை கொண்டு வரணும்னா ராட்டிஃபிகேஷன் பண்ணணும். ராட்டிஃபிகேஷன் பண்ணாதான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸும் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் ஒன்று சேர்ந்து வரும். GST மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 3 tier எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட்டு இப்போ வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனும் யூனியன் லிஸ்ட் இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டில் 2/3, ராஜ்யசபாவில் 2/3 பண்ணிட்டு பிரசிடென்ட்டோட அசன்ட் இருந்தால் போதும். அதே ஸ்டேட் சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அது அஃபெக்ட் ஆகிறதுனால 50% ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளிஸும் அப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்திருக்கு. பை த வை, இன்னைய தேதியில் 2வது இஷ்யூ, இன்னைய தேதியில் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கான தேவையான ரெப்ரசன்டேஷன் இருக்கா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 இருந்தது, 2014 இருந்தது. அவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு. இப்போ 2024 பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இன்னைக்கு பவரில் இருக்கிறதுக்கு காரணமே டிடிபியுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள், அப்புறம் பீகார் சிஎம் நிதிஷ்குமார் அவர்கள். அவங்க வந்து கோயலேஷன் இருக்கிறதுனால தான் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்து இப்போ வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கிளியர் பண்ணி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய கேபினெட் அப்ரூவல் வந்திருந்தா கூட தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு இதோட ஸ்டாண்ட் என்ன
பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பீகார் சிஎம் நிதிஷ்குமார் அவருடைய ஸ்டாண்ட் என்ன இந்த பாயிண்ட்ல சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ஸ் வந்து ஜெனரல் எலெக்ஷன்ஸோட சேர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன் வந்து ஜெனரல் எலெக்ஷன் சேர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அவருக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்காது. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனோட எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிறது இல்லை. ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது. 1967 நடந்துட்டு இருந்தது. சப்சிக்வெண்ட்டாக கவர்மெண்ட் வந்து 1992 வந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது அன்னிலேருந்து மிஸ்மேட்ச் இருந்துட்டு இருக்கு. அப்போது எந்தெந்த ஸ்டேட்லலாம் மிஸ்மேட்ச் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பார்ட்டி லீடர் மம்தா பானர்ஜி அவர்கள் இது டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் இது டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் போலிங் டேட்ஸ் இருக்கிறதுனால தான் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து மேண்டேட் வந்து ஈஸியாக கிடைக்குது. ப்ளஸ் அந்த மேண்டேட் வாங்கினதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டு கேட்க முடியுது. அப்போ அந்த வாய்ப்பை ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இழக்க வேணான்னு பார்க்குறாங்க. அந்த வாய்ப்பை முறியடிக்கணும்னு பார்க்குறாங்க பிஜேபி. இன்ஃபேக்ட் காங்கிரஸும் அதுதான். காங்கிரஸ் வந்து இதை வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணணும். ஆனால் காங்கிரஸ் வந்து இதை ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால, ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால மற்ற பார்ட்டிஸ் வந்து பாதிச்சிரும். அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் வேணும். யாரோட சப்போர்ட் வேணும்? மற்ற பார்ட்டிஸோட சப்போர்ட் வேணும் கோயலிஷனில். அதனால் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இந்த எதிர்க்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மல்லிகார்ஜுன கார்கே முதற்கொண்டு அவங்களுடைய பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகப்பட்டது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும், டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டாலும் பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஆல்ரெடி இப்போ வந்து டேட்டு டிசம்பர் 13, டிசம்பர் 20 வந்து பார்லிமெண்ட் வந்து வின்டர் செஷன் முடியுது. வைஸ் பிரசிடென்ட் மேலே, அதாவது சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா மேலே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜக்தீப் தன்கர் அவர் மேலே. இன்னொரு பேரலாக வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பை த வை, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போய் தான் கிளியரன்ஸ் நடக்கணும். அப்படின்னும் போது ஆல்ரெடி வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து முடிவுக்கு வரும்பொழுது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும் எந்த மாதிரியான விவாதங்கள் கான்ஸ்டியூஷனை வச்சு பண்ண போகிறாங்க லெஜிஸ்லேட்டர்ஸ் இன் பார்லிமெண்ட். இதை எப்படி வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் யாருக்கு இது அட்வான்டேஜாக இல்லையோ இதை எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் அப்போசிஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் வெஸ்ட் பெங்காலில் இருந்தும் இதுக்கு வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நவநீத், நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றி நவநீத்.